அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? என்ன? தற்குறிகளின் தடாலடி. அதாவது ஹிந்தி தெரியாத தற்குறிகளை தாங்க சொல்கிறான். எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாதே தற்குறினா சில பேர்த்துக்கு இங்கிலீஷே தெரியாதேப்பா. அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களை பார்த்து என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்குவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் நிறைய பேர் இருக்குது. எதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து புதிய கல்வி கொள்கையில் வந்து சைன் பண்ணிட்டாரு, ஆனால் அதை ஏற்க மறுக்கிறாரு, அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்ம வந்து சைன் பண்ணுறப்பயே கீழே வந்து நோட் அண்டர்லைன் அப்படின்லாம் போட்டு இதை வந்து எங்களோட கமிட்டி வந்து பரிசீலனை பண்ணி ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்ற ஒரு கிளாஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதை வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து இங்கிலீஷ் தெரியாதனால ஒருவேளை படிக்க முடியாமல் அவாய்ட் பண்ணிட்டாரா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை, அவர் அதை வந்து கரெக்டாக பர்பஸாக பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க அரசியல் பண்ணுறாங்க. கரெக்ட். ஆனால் நான் ஒன்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்பா. என்ன? 60 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கும்பல் வந்தது. இந்தி படி இந்தி படி இந்தி படின்னு பாட்டு பாடிச்சு. அன்னைக்கே முடியாதுன்னு 60 வருஷம் கழிஞ்சு மறுபடியும் வந்து இந்தி படி இந்தி படி என்ன படிச்சிருவாங்களா என்ன? இல்லை, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், ஹிந்தியை நமக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஹிந்தி பேசுவாங்க இல்லையா, இந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு கொஞ்சமாவது இந்த இந்த மேனர்ஸு இந்த எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதை கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும். நான் எல்லாத்தையும் சொல்லலை, குறிப்பிட்டு சில பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள தவிர மற்ற ஹிந்தி பேசுகிறேன். கரெக்டு. ஏன்னா இப்போ சமீபமாக ஹோலி கொண்டாடினானுங்க, என்னென்ன அலும்பு பண்ணானுங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் வந்து அதை ஒரு மத பிரச்சனையாக மாற்றினாங்க. முஸ்லீம்ஸை வந்து மாஸ்கெல்லாம் மூட சொன்னாங்க. ஓகே, அதை நம்ம விட்டுருவோம். ஹோலி கொண்டாட மாட்டேன்னு சொன்னவனே அடித்து கொண்டுட்டானுங்க. இதெல்லாம் பரவாயில்ல, ஹோலி கொண்டாடுற பேரில் உமன் அபியூஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குது, எப்படி நீ வந்து கலர் பூசுற சரி, ஆனால் என்கிட்ட கேட்கணும்ல என் மேலே நீ கலர் பூசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் எதுக்கு கேட்கணும்? இது பாரம்பரியம். நான் காலங்காலமாக இப்படி தான் லிவிங்ஸ்டனாக இருக்கோம், நீ என்ன இப்போ புதுசாக வந்து பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க, அப்போ எங்களோட நம்பிக்கையை வந்து நீ கொச்சப்படுத்துறியா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து அந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிற பசங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கு எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அவங்க இப்படி பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா எனக்கு இருந்துச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்ல எங்களுக்கு வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த பசங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் எத்திக்ஸை வந்து கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. எத்திக்ஸ் எல்லாம் அப்படி கற்றுக் கொடுக்க முடியாதுப்பா. ஏன்னா நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் போனால் பண்பட்டுருவான். பண்பட்டன்னா ஆர்எஸ்எஸ்ஸால் வியாபாரம் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் அவங்களையெல்லாம் படிக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், விகடனில் வந்து மோடிஜியை சங்கிலி போட்டு உட்கார வச்சு கரெக்டான ஒரு கார்ட்டூன் போட்டதுக்கு நீ எப்படி தலைவரை அசிங்கப்படுத்துவ அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அவங்களும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் அதே கார்ட்டூன் போட்டிருப்பாங்க. ஆனால் ஏசி தண்ணியை வந்து தீர்த்தோன்னு சொல்லி குடிச்சவனுக்கிட்ட வேறு என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும்? சரி விடுங்க. புதிய கல்விக் கொள்கை அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் எவ்ரிதிங், அதாவது வந்து நம்ம ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தாலும் சரி, மெடிசன் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மேண்டேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் நம்ம மேண்டேட் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் முடிக்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர் முடிச்சா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், செகண்ட் இயர் முடிச்சா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட். அதாவது செகண்ட் இயரில் வந்து முடிச்சா டிப்ளமோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அண்டு 4 இயர் கோர்சஸ் அப்படின்னா 4th இயர் டிகிரி கம்ப்ளீஷன், 3rd இயர் ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா பசங்க டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, இதை வச்சு வேலை தேடலாம் அப்படின்னு அவங்க தேட போகலாம். ஸோ வந்து அதை தான் வந்து இந்த கவர்மெண்ட்டு எதிர்பார்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, உண்மை வந்து அதுதான். பட்டு கவர்மெண்ட் நம்மகிட்ட சொல்கிற காரணம் என்னென்னா அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% கொண்டு வரணும். ஏன்னா தேசிய அளவில் அந்த ஜிஆர்இங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 28% தான் இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடோட ஜிஆர்இ என்னன்னு தெரியுமா? 47% 48% இருக்குது. நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டோம். ஆமாம். அப்புறத்துக்கு நம்மகிட்ட இதை கொண்டு வந்து திணிக்கிறீங்க? இல்லை, மற்ற இடத்துல எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை திணிச்சு படிப்பறிவு இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இங்கே வந்துட்டு படிச்சுட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க, நம்மளால் பிழைக்க முடியலங்கிறது. இதனால தான் சொல்கிறோம், எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், தேவையில்லை. யூனியன் கவர்மெண்ட்டை வந்து எதிர்த்து வந்து சிஎம் பேசினார். நான் கூட நினச்சேன், சரி வெறும் ஹீட்டடாக பேசுகிறாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நான் அதை எதிர்பார்க்கல. ஆனால் செயல்லையும் காட்டுவேன்னு சொல்லி
பட்ஜெட் 2 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க பாரு, சும்மா 46,000 crores ஃபார் பள்ளிக்கல்வித்துறை. ஆமாம், அதாவது ஆல் இண்டியா லெவல்லே பார்த்தீங்கன்னா வெறும் 76,000 crores தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 46,000 கோடி ஒதுக்கி சும்மா மாஸ்க் கட்டியிருக்காரு சிஎம். அது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் இந்த காலேஜ் எஜுகேஷன் அதையெல்லாம் நீங்கள் இன்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 54,000 crore rupeesக்கு அக்கௌண்ட் ஆகுது. அண்ட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தர்றதா சொல்லி நீங்கள் என்இபி ஏற்றுக்கலைன்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த 2,150 கோடியும் நானே தர்றேன் பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து போல்டு மூவ் தான். செய்க தரமான செய்க. சீரியஸான விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்து இந்த இதில் ஜோக்கர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றியும் கொஞ்சம் நம்ம பேசிடலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஜோக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 அந்த ஜோக்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜோக்கர் பேர் சொல்லிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஜோக்கருக்கெல்லாம் கடைசி ஜோக்கர்ன்றதே பேர் தான் அவனுக்கெல்லாம். என்ன அவனுக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை. டேய் உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை, நீ என்ன டுங்குறியோ போய் டுங்குடா போடா. மேட்ரு என்னன்னா, அவன்லாம் என்ன பேசுனான்னா, தெலுங்கு கல்ச்சரை வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை, இந்தியை தான் வந்து பிரதானமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு திராவிடனா நான் வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணுவேன் 2017. பிஜேபி சேர்றதுக்கு முன்னாடி. சேர்ந்ததுக்கப்புறம் இந்தி வந்து வேண்டாம், ஆனால் இந்தியில் படத்தை டப் பண்ணுவியா? டேய் நானாடா என்னடா, டேய் படத்தை பார்க்கணுன்னு நான் வந்து கம்பல்சரி பண்ணனடா, பிடிக்கலன்னா அவன் வந்து பாய்காட் பண்ணிட்டு போகிறான். டேய் ஹரிஹர வீரமல்லு தமிழில் பாய்காட்ரா. மார்க் திஸ் வேர்ட்ஸ், மார்க் மை வேர்ட்ஸ் டே. ஹரிஹர வீரமல்லு பாய்காட்டட் இன் தமிழ்நாடு. சிம்பிள். மரத்துனா இப்போவே லாஸ்ட் புக் பண்ணிக்கலாம், வேலை முடிஞ்சுது. அடுத்து இன்னொரு அறிவாளி, நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன், எனக்கு அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, இப்போ டாக்டர் நீங்கள் ஆகிட்டீங்க, பேஷண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? ஓலைச்சுவடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஏண்டா புரியலையாடா உனக்கு? டேய் நீ வந்து யாருக்கிட்ட இந்த கேள்வி கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்கணும், சரியா? ஜலதோஷம், மாட்டு மூத்திரம், சாணி 2 ஸ்கூப்பு இப்படி எழுதுறதுக்கு என்ன மயிருக்கு உனக்கு கம்ப்யூட்டர் தேவை சொல்லு. இதை இந்த கீழே கிடக்கிற அந்த தென்னை ஓலை பத்தாதா இந்த கருமத்தை எழுதுறதுக்கு? என்னெல்லாமோ படித்தோம் நம்ம, விட்டம், ஆரம், என்னெல்லாமோ கால்குலஸ். இப்போ நம்ம 5 + 5 எவ்வளோன்னு சொன்னால் கூட இப்போ நம்ம ஃபோனில் பார்த்து தான் சொல்கிறோம். அப்புறம் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பாஜக அடிவரடிகளுக்குள்ள ஒரே ஒரு மேட்டர் சொல்லிக்கிறேன். வாங்கின காசுக்கு கூவு, சரியா? ஆனால் சேதாரம் இல்லாமல் பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். லிங்குவிஸ்டிக் ப்ரைடுன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? மொழி வெறி அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படின்னு என்னன்னு தெரியுமா? 60 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வேண்டான்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமும் வந்து இப்போ நீ வேறு வேறு டெர்மினாலஜியில் இப்போ அதை கொண்டு வந்து திணிக்கணும்னு திமிரி திரியிற பற்றியா? இதுதான் லிங்குவிஸ்டிக் ப்ரைடு. என்னைக்காவது நாங்கள் இந்த வேலையை இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கிறவனுக்கு பண்ணியிருக்குமா? சொல்கிற இங்கிலீஷையாவது நீ படிச்சாகணும்னு எவனையாவது கம்பல் பண்ணியிருக்குமா? தமிழை படிக்கணும்னு எவனையும் கம்பல் பண்ணல, இங்கிலீஷை படிக்கணும்னு எவனையும் கம்பல் பண்ணல. வந்தால் படிக்க போகிறானுங்க, அவனும் வர மாட்டேங்குது. இல்லை அப்புறம் என்னத்தை வந்து என்னைய நீ வந்து ப்ரைடுன்னு நீ என்னடா டெர்ம் பண்ணிட்டுருக்கிறது? டேய் அது என்னுடைய ஐடென்டிட்டி, சரியா? ஐடென்டிட்டிக்காக நான் வந்து இன்னொருத்தன் இன்ஃபீரியர்னு சொன்னால் தான் அது என்னோட ப்ரைடுன்னு நீ சொல்ல முடியும். நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. இங்கே யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த அர்னாப் கோஸ்வாமி மாதிரி இருக்கக்கூடிய சில தீவெட்டி தற்குறிகள் அது அப்படி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க, புரியுதா? அது ஒன்று. அப்புறம் அவங்க சிஸ்டர் கன்சர்ன் ஒன்று இருக்குது, மிரர் அப்படின்னு ஒரு அது இது வந்து இந்த கட்சியோட இது தானே. மக்கள் அப்படி நினைக்கிறீங்களா? உனக்கு தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குதுடா, இந்த ஸ்டேட்டோடைய இன்ட்ரெஸ்ட்டை இந்த கட்சி எப்படி உள்ளே பூந்து உட்காந்து பாதுகாக்குதுங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுடா. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைடா. ஏன்னா உங்களுக்கு எங்கள் வரலாறு தெரியாது, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமும் காட்டுறதில்ல, சரியா? உங்களுக்கு பிரச்சனையாக தாண்டா இருக்கும், இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் 4 பேர் சேர்ந்து கூவுனா நாங்கள் என்ன பயந்துருவோமா? ஏய் உங்களுக்கு மேலே இருக்கிற ஆளையே பார்த்தாச்சு. அண்ட் தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் நோன் டு ஹேண்டில் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் டைரன்ஸ் வித் இட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட். உங்களை மாதிரி பசங்களை சொண்டியில் டீல் பண்ணி தான் எங்களுக்கு பழக்கம், சரியா? நீ என்னமோ கதறு. இல்லை தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, உனக்கும் பேபே உங்கள் அப்பனுக்கும் பேபே அப்படின்னு. உங்கள் தாத்தா காலத்துல பேபே தான் போ.